ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் அருமம் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான நல்ல ஹெல்த்தியான களி பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் இரும்பு கடாயில் 2 கப் உளுந்து, கருப்பு உளுந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு 15 வெள்ளை பூண்டு அதை நான் ஆட் பண்ணுறேன். தோலை உரிச்சிட்டு அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்கலாம். வெள்ளைப்பூண்டு சேர்க்கறதுனால அந்த களி பவுடர் கெட்டு போயிருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா வெள்ளைப்பூண்டை நம்ம இது கூடவே வறுக்கும்போது அதுவும் நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ நல்ல வாசனை வர்றது வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க. இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது. வெள்ளைப்பூண்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ உளுந்து கூடவே அந்த வெள்ளைப்பூண்டை நீங்கள் வறுக்கும்போது வெள்ளைப்பூண்டும் சுட்டு எடுத்தது மாதிரி இருக்கும். இப்போ நல்லா வறுத்துட்டோம் பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ சம்பா பச்சரிசி 1.5 கப்பு நான் எடுக்கிறேன். 2 கப் உளுந்து எடுத்தேன், 1.5 கப்பு சம்பா பச்சரிசி. சம்பா பச்சரிசி நீங்கள் சேர்க்கும்போது இன்னும் அது நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா ஹெல்த்தியானது. இப்போ 2 டீஸ்பூன் வெந்தயம் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் வறுத்து எடுக்கலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால களி கசக்குமோ அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயமும். அதனால் வெந்தயம் அது கூடவே சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். ஒரு டைம் நீங்கள் இப்படி ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்போல்லாம் உங்களுக்கு களி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம் ஈஸியாக. பாருங்கள், இப்போ அரிசியை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை நல்லா ஆற வைக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நம்ம சுக்கு ஆட் பண்ணலாம். சுக்கு தோலை நீக்கிட்டு அதை இடிக்கல்ல வச்சு இடித்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு டைம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பை நான் அதில் போட்டு அதையும் பொடி பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ பொடி பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஒருக்கா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம களி செய்யறதுக்கு இதுலேருந்து ஒரு 5 டீஸ்பூன் நான் களி பவுடர் எடுக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ இது கூடவே 2-3 பிஞ்ச் அளவு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இது கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கலாம். இப்போ இது நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூட தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லூஸாகவே கரைச்சி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறோம். அந்த தேங்காய் பாலும் அந்த களி கூட ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 கைப்பிடி அளவு தேங்காயில் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிடலாம். உங்களுக்கு தேங்காய் பால் ஆட்டு வேணாலும் விடலாம், இல்லை தேங்காய் வாட்டம் போடலாம். நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிடாதவங்க கூட களியை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேங்காய் பாலை சேர்த்து செய்யும்போது. பாருங்கள், இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ கருப்பட்டி நான் ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறேன். அது கரைகிறதுக்கு 1 கப் அளவு, சின்ன கப்புக்கு 1 கப் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா கருப்பட்டி கரைகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுக்கலாம்.
உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றபடி கருப்பட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருந்தால அந்த களி பவுடர் மாவு அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணல, அந்த பாத்திரத்தையும் கழுவி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பட்டி அந்த தண்ணியும் நம்ம இதில் வடிகட்டி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டுருங்க. நீங்கள் இது நல்லா செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக வரும் பாருங்கள். திக்காக வரும்போது தான் நம்ம தேங்காய் பாலை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணலாம். எனக்கு ஒரு 3/4 கப் அளவு இருக்குது. தேங்காய் பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்து லைட்டாக திக்காக ஆகும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதை மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த களி பவுடர், அதை வந்து ஒரு பாட்டிலில், ஈரம் இல்லாத ஒரு பாட்டிலில் நம்ம அதை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் களி சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ களி பவுடர் நமக்கு ரெடி ஆகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது மாதிரி நமக்கு களியும் நமக்கு ரெடி ஆகிட்டு. பாருங்கள், சூப்பரான களியும் நமக்கு ரெடி ஆகிட்டு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு களி பிடிக்கும், எத்தனை பேர் களி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.